யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைனா யோசேப்பு தான். யோசேப்பும் அவங்க அப்பாவும் அம்மாவுக்கும் ரொம்ப கீழ்ப்படிஞ்சவனாக இருப்பான், ரொம்ப உண்மை உள்ளவனாக இருப்பான். அதனால் யாக்கோபுக்கு வந்து யோசேப்புனா ரொம்ப பிடிக்கும். அவர் கேட்டதெல்லாம் இருக்கும். அவர் எந்த வேலைக்கும் அனுப்பாமல் அவரை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துப்பார். ஒரு நாள் அவங்க மற்ற சகோதரர்கள் மட்டும் காட்டுக்கு போயிட்டு ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்காங்க. அப்போ வந்து யாக்கோபு வந்து யோசேப்புக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி தராங்க. அப்போ அவங்க அண்ணன்களுக்கெல்லாம் அது ரொம்ப பொறாமையாக இருக்குது. நம்மளை தவிர அப்போ வந்து அவனுக்கு மட்டும் எல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு நாள் வந்து நம்ம கையில் வந்து மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆடு மேய்க்க போயிட்டாங்களா காட்டுக்குள்ளே. அப்போ வந்து யாக்கோபு வந்து யோசேப்பிட்ட சொல்கிறாங்களா, போய் நீ அண்ணன்களுக்கெல்லாம் போய் சாப்பாடு தந்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு யோசேப்பும் வந்து சாப்பாடு தர காட்டுக்குள்ளே போகும்போது இதுதான் நம்மளுக்கு நல்ல சமயம், நம்ம வந்து அவனை அடித்து சாகடித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் அந்த இடத்துக்கு வரும்போது அவனை போட்டு நல்லா அடிச்சிடுறாங்க. அடித்து அவனை ஒரு குழிக்குள்ளே வந்து தள்ளிடுறாங்க. அப்போது வந்து ஒருத்தன் மட்டும் சொல்கிறான்னா, இவனை நம்ம அடிக்க வேண்டாம், நம்ம இவனை யாருக்காவது வித்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து அந்த சைடு ஒரு பக்கம் போகும்போது அவனை திருப்பம் போட்டு அடிச்சிடுறாங்களாம். அந்த வழியாக ஒருத்தர் போகும்போது அவரை வந்து எகிப்து தேசத்துக்கு யோசேப்பை வந்து எகிப்து தேசத்துக்கு வந்து வித்துடுறாங்க, அடிமையாக வந்து வித்துடுறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ராஜா கிட்ட வந்து யோசேப்பு வேலை செய்கிறான். அப்போ யோசேப்பை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணலை, ஆனால் அவர் மேலே தப்புன்னு சொல்லிட்டு அவர் மேலே பழி போட்டு அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போது வந்து ராஜா சொல்கிறாரா, ஒரு சமயம் வரும்போது உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லும் போது ராஜா வந்து ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அப்போ யாராலையும் அந்த கனவோட அர்த்தம் வந்து சொல்ல முடியல. அப்போ வந்து ராஜா வந்து யோசேப்புக்கிட்ட வரும்போது யோசேப்பு வந்து ராஜாவுக்கு வந்து அந்த அர்த்தத்தை சொல்கிறாரு. அப்போது வந்து அவன் எந்த உண்மையும் செய்யலைன்னு சொல்லிட்டு ராஜா நிரூபிக்கிறார். அதுக்கடுத்து ராஜாக்கு அடுத்து யோசேப்பு தான் சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு வந்து அறிவித்தார். அப்போ வந்து யோசேப்போட அப்பா இருந்த ஊரில் வந்து ஃபுல்லு பஞ்சம் வந்துச்சு. அங்கேருந்து எல்லாரையும் எகிப்துக்கு வந்து எல்லாரும் சாப்பாடு அது மாதிரி தரும்போது அவங்க அண்ணனுங்கெல்லாம் இவன் பார்த்துடுறான். அப்போ வந்து அவங்க அண்ணன் அவங்க அப்பா எல்லாருமே உணர்றாங்க, அவங்க செய்த தப்பெல்லாம் உணர்ந்து ஒன்றா இருக்காங்க.